அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் சின்னண்ணன். என் சின்னண்ணன் இதே பனைமரத்தை பற்றிங்க. அடிக்கரையிலே தான் குடியிருக்கிறேன். ஏரி வந்து இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 70 வருஷம் ஆக போகுது. அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஏரி நம்ம தண்ணி கிடந்தது. ஓவர் சர்னு அதுக்கு ஒரு தனியாக ஆள் போட்டிருந்தாங்க. கண்டு குளிக்குன்னு அதுக்கு ஒரு 9 பேர் தனியாக இருந்தாங்க. எல்லாம் பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு தண்ணிங்கேருந்து ராசிபுரம் சேலம் வரைக்கும் தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த ஏரி வறண்டு கிடக்குது. அதை விவசாயம் முளைச்சி போச்சு, பூரா கம்ப்ளீட்டாக முளைச்சி போச்சு. தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லைங்க. இதனால் ஒரு 5000 குடும்பம் விவசாயிங்க அந்த தண்ணி நிறையா இருக்கும்போது கிணத்துக்கு ஒதுங்கி நல்லா பயிரிட்டாங்க. இப்போ எதுவுமே கிடையாது. வேறு எந்த வெள்ளாமையும் செய்ய முடியாது. பிஞ்ச வெள்ளாமை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் பரவாயில்ல. இப்போ தண்ணி மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கே காலவரையிட்ட 1வது அறிவிச்சிருக்காங்கண்ணா. கொண்டாந்தா நல்லதுங்க. சனங்க 5000 குடும்பம் பிழைக்கும். அதாவது எல்லாமே வசதியும் கிடைக்குங்க. எங்களுக்கு பூங்கா அமைக்கிறங்கிறாங்க, அதை அமைச்சாலும் நல்லா இருக்குங்க. 4 ஜனங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லா வசதியும் கிடைக்குங்க எங்களுக்கு. மீன்பிடி தொழிலாம் அப்போ எப்படி மீன் அந்த தண்ணி நிறைய இருக்கும்பொழுது ஏகப்பட்ட மீன் இருந்தாங்க. டெண்டர் விடுவாங்க, டெண்டரில் மீன் எடுப்பாங்க, எல்லாம் விற்று காசு பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஏரியில் எதுவுமே கிடையாதுங்க. வறண்டு கிடக்குது. தண்ணி ஒரு சொட்டு கூட வரதில்லைங்க. எந்த மழை பெஞ்சாலும் அங்கங்கே அணை கட்டிட்டாங்க மேலே. இங்கே ஒரு சொட்டு கூட வரதில்லைங்க. சினிமா படம்லாம் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஷூட்டிங்கெல்லாம் எடுத்தாங்க இங்கே. எங்கள் ஊர் ராசாத்தி, அப்புறம் புதிய தோரணம், அப்புறம் அது முதலாளிங்கிற படம், இதெல்லாம் ஏகப்பட்ட படம் இங்கே எடுத்தாங்க. எல்லாம் பூங்கா வச்சு அமைச்சு நிறைய எடுத்தாங்க. இப்போ எந்த சினிமா வர்ற இங்கே அந்த பக்கமாக எட்டி பார்க்குறது இல்லைங்க. எல்லாம் வேறு விவசாயமெல்லாம் முளைச்சி கிடக்குது. எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க. அப்போ வந்துங்கண்ணா எந்த மாதிரி விவசாயம் நடந்துருந்துச்சு தண்ணி இருந்தப்போ? தண்ணி இருக்கும்போது எல்லாமே காடு பூரா ரோஸு, அதாவது சிகப்பு ரோஸு, வெள்ளை ரோஸு, இந்த மாதிரி ரெட் ரோஸு இதெல்லாம் நிறையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எதுவுமே இல்லைங்க. இருக்கிற தண்ணி வச்சு இந்த அரளிப்பூ போட்டு கொஞ்சம் அரளி தான் வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் பூங்காடுனா பனைமரத்துப்படி தாங்க பேர் போனது. அந்த தண்ணி இருக்கிற காலத்தில் அப்புறம் நெல் நடுவாங்க, சோளம் விதைப்பாங்க. எல்லாம் இந்த சோளம் விதைக்குன்னு தண்ணி எல்லாம் கட்டி நல்லா வெள்ளாமை செழித்து வந்து நெல் தான் அதிகம் நடுவாங்க. இப்போ எதுவுமே இல்லைங்க. இப்போ இந்த அரளி தவிர்த்து இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. விவசாயம் முள்ள தான் ஏரி பூரா முளைச்சி கிடக்குது. அதை அகற்றுறன்னு எத்தனையோ தர அகற்றுறாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க, அகற்றுறாங்க, விட்டுட்டு போகிறாங்க. இப்போ அந்த தண்ணி இல்லாதனால இப்போ நீங்கள் ஆடு மாடு வச்சுருக்கிறீங்க, இதுக்கெலாம் வந்து தட்டு தீவனம்லாம் என்ன பண்ணுறீங்க? இல்லை, விலைக்கு வாங்கி போடுறோங்க. தண்ணி தட்டு போய் சேலத்தில் போய் தான் வாங்கிட்டு வரணும். இங்கெல்லாம் காட்டிலலாம் எந்த வெள்ளாமே பண்ணுறதுக்கு இல்லை. ஏதோ இந்த அரளி தவிர்த்து வேறு எதுவும் இல்லைங்க. இது இல்லை. ஒருவேளை தண்ணி அங்கே செழிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடு மாடு வச்சு வளர்த்துறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆடு வச்சுருக்கலாம், மாடு வச்சுருக்கலாம். திருப்பி ஜனங்களுக்கும் குடி தண்ணி கிடைக்கும். முன்ன சப்பளைங்கிறது ராசிபுரம் வரைக்கும் போச்சு, சேலம் போச்சு. சேலத்துக்கெல்லாம் மேட்டூர் இப்போ தான் வந்துச்சு. அதுக்கு முன்னெல்லாம் சேலம் பனைமரத்துக்கு ஏறி தான் சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி செழிப்பாக இருந்துச்சுன்னா அதுங்களே சப்ளை பண்ணலாங்க. ஜனங்களுக்கும் அங்கேயும் சப்ளை பண்ணலாம், இங்கேயும் சப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கிற ஜனங்களும் பிழைப்பாங்க. கீழே இங்கே ஒரு 5000 குடும்பத்துக்கு மேலே எல்லாமே பிழைப்பாங்க.